அது என்ன அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் எனக்கும் வந்து திருமணம் ஆயிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இப்ப 7 மாசம் கர்ப்பிணியா இருக்கேன். அந்த குழந்தைக்கு தகப்பன் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படிங்கிறது வந்து சோசியல் மீடியால அவங்க போட்டிருந்தாங்க. அப்போ வந்து சில புகைப்படங்கள் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அதாவது மணக்கோலத்தில இருக்கிற மாரி புகைப்படங்களை வெளியிட்டிருந்தாங்க. அப்பயே பார்த்தீங்கன்னா, அது சோசியல் மீடியால பெரிய பேச்சா மாறுச்சு. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ வந்து வச்சு செஞ்சாங்க. அப்படிதான் நம்ம சொல்லணும். இந்த மாரி வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில இருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜ், இப்படி பெண் ஆசையால அழிஞ்சு போயிட்டாரு அப்படின்ற மாரிலாம் பெரிய லெவல்ல வந்து சோசியல் மீடியால பேச்சு பொருளா மாறுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே அமைதியா இருந்துச்சு. இந்த கால சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜுடைய மனைவி சுதி, அவங்க வந்து ஒரு வழக்கறிஞர். அவங்க வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட மாமா பொண்ணு. உறவினர் தான் அவங்க. அவங்க வந்து ஒரு ஒரு சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ், ஸ்ருதி அப்புறம் 2 குழந்தைகள் இருக்கு. அந்த 2 பேர் எல்லாம் சேர்த்து 4 பேரையும் ஒரு ஃபோட்டோ போட்டு, இவங்க தான் என்னுடைய உலகம் அப்படின்ற மாரி ஒரு ட்வீட் வந்து அவங்க போட்டிருந்தாங்க.